பேச முன்னெடுக்கின்ற பொழுது எப்ப ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுத்ததை ஆகமாக்குகிறார்களோ அப்பொழுது அவர்களிடத்தில் ஈமான் போயிடும். இப்படித்தான் இன்னைக்கு சமூகத்துல என் தாய்மார்கள் சகோதரிமார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க நிறைய இன்னைக்கு பெண்களிடத்துல ரீல்ஸ் போடக்கூடிய கலாச்சாரங்களும் டிக்டாக்கில் வரக்கூடிய கலாச்சாரங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த சகோதரிமார்கள் இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், எதை ஒப்பீடு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் அஜித்குமார் பயான் பேசுறது இல்லையா, வீடியோ போடுறது இல்லையா? அஜித்குமார் பயான் பேசி வீடியோ போடுறதும் இவர்களுடைய வீடியோவும் ஒன்றுபடுத்தி பேசக்கூடிய சூழலில் பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப நான் அததான் சொல்ல வரேன், ஒரு தவறு செய்வது வேறு, தவறை ஆகமாக்குவது வேறு. அப்ப இப்படி நம்மளுடைய ஈமான் என்ன செய்யப்படுகிறது என்று கலட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு இருந்து ஈமான் உருவப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய பெண் மக்களிடத்திலே ஈமானை வலுப்படுத்த வேண்டும். ஈமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை 2 துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, நெருப்பிலே போட்டு புசுக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் இந்த ஈமானை விட்டுறாதீங்க. ஈமானை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமை தாய்மார்களே சகோதரிகளே, இன்று அற்ப விஷயங்களுக்காக வேண்டி ஒரு ஆணுடைய துணைக்காக வேண்டி ஈமானை கலட்டி விட்டு செல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்களை நாம் பார்க்கிறோம். அற்பமான சினிமாக்களுக்காக வேண்டி, அற்பமான உலகத்தினுடைய காரியங்களுக்காக வேண்டி நமது சகோதரிகள் என்ன செய்கிறார்கள், ஈமானை துறந்து விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். நாம போன பெண்களை தப்பா பேசுறது இல்ல, ஆனால் என் தாய்மார்கள் சகோதரிமார்கள் ஈமானுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடுகளவு ஈமான் இருந்தாவாச்சு நாளைக்கு மறுமையில தப்பிக்கலாம். கடுகளவுக்கு ஈமான் இருந்தாவது நாளை மறுமையில் தப்பிக்கலாம். போயிட்டாங்களே சொல்லி கவலைப்பட வேண்டியது இல்ல. 10 பேர் இந்த தீனில இருந்து போறாங்கன்னா 100 பெண்கள், வலுவான பெண்கள் இந்த தீனுக்குள்ள இன்னைக்கு வராங்க. நாம இருந்து இந்த தீனை பாதுகாக்க வேண்டிய தேவை இல்லை. வெளியிலிருந்து பெரும் கூட்டத்தை எல்லாம் உள்ள கொண்டு வரலாம். ஆனால் நாளை வறுமையில் நாம் நிற்கின்ற பொழுது கை சேதப்படக்கூடாது இல்லையா? ஆஹா, அல்லாஹ் எனக்கு ஈமான கொடுத்து நான் விட்டுட்டேனே, என் பிள்ளைக்கு ஈமான கொடுத்து நான் தவறு விட்டு விட்டேனே என்று கவலைப்படக்கூடாது. அப்ப இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி என்ன சிரமங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஃபிரௌனுடைய மகள்